வணக்கம். கடிகாரம் இல்லாமல் இருந்தால் என்னெல்லாம் நடந்திருக்கும்? கடிகாரம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத பற்றி ஒரு சிறிய தகவல். கடிகாரம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? நேரம் எப்போது தோன்றியது தெரியுமா? ஒரு சுவாரஸ்ய வரலாறு. நம் வாழ்வில் ஒரு நிமிடம் அல்லது ஒரு நொடி கடிகாரம் நின்று போனால் என்ன ஆகும் என்று சிந்தித்து பார்க்க முடிகிறதா? நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு கடிகாரம் நம் வாழ்வில் ஒன்றிணைந்து விட்டது. கடிகாரம் ஓடவில்லை என்றால் நம் வாழ்வே நின்று போனது போல் ஆகிவிடும். அப்படிப்பட்ட கடிகாரம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது, அதன் வரலாறு என்ன என்பது பற்றி பார்ப்போம். முதலில் கடிகாரத்திற்கு கிளாக்கா என்றுதான் லத்தீன் மொழியில் பெயர் வைக்கப்பட்டது. அதன் அர்த்தம் த பெல். காலப்போக்கில் அது கிளாக்காக மாறியது. ஆங்கிலத்தில் 2 o'clock 3 o'clock என்று கூறுவதற்கு அர்த்தம் இருக்கிறது. அதாவது 80ஆம் நூற்றாண்டில் மணிக்கூண்டுகள் மிகவும் பெரிதாக இருக்கும். அதனை பராமரிக்க டைம் கீப்பரிடம் மணி கேட்கும்போது அவர்கள் 1 of the clock 2 of the clock என்று கூறுவார்களாம். அதுதான் காலப்போக்கில் 1 o'clock 2 o'clock என்று ஆகிவிட்டது. வரலாற்றில் பலவிதமாக நேரம் கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகிற்கு சுமேரியன்ஸ் தான் முதலில் நேரத்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர். முதன்முறையாக அவர்கள் சூரிய வெளிச்சத்தில் விழும் நிழலை பொறுத்துதான் நேரத்தை கணித்துள்ளனர். அதை பார்த்து எகிப்தியர்களும் பின்பற்றத் தொடங்கினர். ஆனால் அந்த கடிகாரத்தை பகல் நேரத்தில் மட்டுமே பயன்படுத்த முடிந்தது. இரவு நேரத்தில் நேரம் தெரியாமல் இருந்தது. இதனால் கிரேக்கர்கள் தண்ணீர் கடிகாரத்தை உருவாக்கினார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் நிரம்பி ஒரு சின்ன பெட்டியிலிருந்து காலி பெட்டி வரை ஒரு காப்பர் குழாயை இணைத்து அதன் மூலம் நீரை சொட்டு சொட்டாக வடிய வைத்து இரவு பகல் நேரத்தை கணித்தனர். ஒரு கடிகாரத்தில் 12 எண்கள் இருப்பது நம் கைவிரல்களை வைத்துதான். நமது கட்டை விரல்களை மட்டும் விடுத்து மீதமுள்ள 8 விரல்களின் 3 மடக்கு ரேகைகளை கணக்கில் வைத்து 8 × 3 = 24 என்று ஒரு நாளுக்கு 24 மணி நேரத்தை கணக்கிட்டு கிரேக்கர்கள் கூறியுள்ளனர். அதன் பிறகு இயற்கையை நம்பி நேரத்தை கணிப்பது சிரமமாக இருந்தது. 1505ஆம் ஆண்டு வருடத்தில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பீட்டர் ஹென்லேண்ட் என்பவர்தான் முதலில் நேரத்தை பார்க்கும் இயந்திரத்தை உருவாக்கினார். அது துல்லியமாக இல்லை. எனவே 1600ஆம் ஆண்டில் ஜோஸ்ட் பர்கி என்னும் பொறியியலாளர் நிமிடங்கள் மற்றும் நொடிகள் வைத்து சரியாக ஒரு கடிகாரத்தை உருவாக்கினார். ஒரு நாளுக்கு 24 மணி நேரங்கள் கிடையாது. சரியாக கூற வேண்டுமெனில் 23 மணி நேரங்கள் 56 நிமிடங்கள் மற்றும் 4 நொடிகள் தான் ஒரு நாளுக்கு இருக்கிறது. அதனை எளிதாக சொல்ல வேண்டுமென்றுதான் 24 மணி நேரங்கள் என்கிறோம். மணிக்கூண்டுகளை கட்டி கடிகாரங்களை அமைத்த பிறகும் அடிக்கடி பழுது ஏற்பட்டது. இதனால் நேரத்தை கணிப்பதில் குழப்பமும் ஏற்பட்டது. 1901ஆம் ஆண்டில் பேட்டரிகள் மூலம் ஓடக்கூடிய கடிகாரத்தை உருவாக்கினர். ஆனால் அந்த பேட்டரி மிகவும் பெரியதாக இருக்கும். அதனை எடுத்து வருவதற்கே 20 நபர்கள் தேவைப்பட்டனர். இது மட்டுமன்றி 16ஆம் நூற்றாண்டில் லத்தீன் மக்கள் பகலை கணிப்பதற்கு ஆன்டி மெரிடியன் ஆஃப் த கிளாக் என்றும் இரவை கணிப்பதற்கு போஸ்ட் மெரிடியன் ஆஃப் த கிளாக் என்றும் பிரித்தனர். இதுவே காலப்போக்கில் AM PM என்று ஆனது. 1920ஆம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் ஜோன் ஹார்வர்ட் என்ற நபர் மணி நேரம் எங்கு சென்றாலும் தெரிய வேண்டும், அதனை எப்போது எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தார். அதன்படி அவர் கை கடிகாரத்தை வடிவமைத்தார். அனைத்து இடங்களுக்கு ஒரே மாதிரியான மணிக்கணக்கு இருந்தது. ஆனால் பிரான்ஸ் நாட்டில் மட்டும் டெசிமல் கணக்கை வைத்து பின்பற்றத் தொடங்கினர். இதனால் 10 மணி நேரங்கள் தான் ஒரு நாளுக்கு இருந்தது. உறங்குவதற்கு மட்டும்தான் நேரம் சரியாக இருக்கும் என்று கூறி அந்த முறையை விட்டு அனைத்து நாடுகளில் இருக்கும் பொதுவான முறையையே அவர்களும் பின்பற்றத் தொடங்கினர். இவ்வாறு தோன்றிய கடிகாரங்கள் தான் இன்று நம் வாழ்க்கையையே தீர்மானிக்கின்றன. தேர்வில் தொடங்கி சுபகாரியங்கள் வரை நேரம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அல்லவா? நன்றி.